வணக்கம் நேயர்களே. இலங்கையில் மின்சாரம் தடைப்படுகின்ற நேரம் அண்மைய நாட்களாக 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்களுமாக இருந்தது. ஆனால் இன்றிலிருந்து 1 மணித்தியாலம் தான் மின்சாரம் தடைப்படும் என்ற மகிழ்ச்சி செய்தி இலங்கை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாலை 5 மணி அல்லது 5:30 இருந்து இரவு 9:30 மணி வரையில் வலயங்களாக பிரிக்கப்பட்டது. ஐகே, IJKL, அதே போல் PQRST, ABCD, EFGHI அவ்வாறு வலயங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வலயங்களுக்கும் 1 மணித்தியால நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரே அடியாக மின்சாரத்தை நிறுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு வந்துவிடும். உங்களுக்கு 7 மணியிலிருந்து 8 மணி, உங்களுக்கு 8லிருந்து 9. இவ்வாறு மணித்தியாலங்கள் பிரிக்கப்பட்டு வலயங்களுக்கு அந்தந்த அளவுகளில் மின்சாரம் வழங்கப்பட போகிறது. ஒட்டுமொத்தமாக இலங்கையில் ஒரே நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டால் இலங்கையே இருளில் மூழ்கும். எங்களுக்கு அந்த மின்சாரம் தடைப்பட்ட முதல் நாள் நல்ல அனுபவம் இருக்கிறது. வடக்கில் குறிப்பாக வவுனியா, யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கில் மட்டக்களப்பு மற்றும் கொழும்பு, கேகாலை மாவட்டங்களில் மின்சாரம் தடைப்பட்டது. கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்களுக்கு மேல் தடைப்பட்டது. அதனால் பாரிய சிரமங்களை மக்கள் எதிர்கொண்டார்கள். கொழும்பிலெல்லாம் குடிக்கின்ற நீர் தொடக்கம் எல்லாவற்றுக்கும் மின்சாரம் கட்டாயம் வேண்டும் என்று அதன் மூலமாகத்தான் தண்ணீர் பிரச்சனை எல்லாமே இருக்கிறது இல்லையா? அதனால் கொழும்பில் பாரிய ஒரு இடையூறு ஏற்பட்டிருந்தது. மின்சாரம் இல்லாததால் மக்கள் மிகவும் அசௌகரியப்பட்டார்கள். அதேபோல் வீதிகளில் எல்லாம் ஒளி சமிக்ஞைகள், சிக்னல்கள் இல்லாத காரணத்தினால் வாகனங்கள் நெரிசல்கள், அதனால் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், மிக நீண்ட நேரம் வாகனங்கள் வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை இவ்வாறெல்லாம் காணப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு தான் காரணம். இவர் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் வேறு விதமான கதைகள் சொன்ன கதையைத்தான் சொல்லுகிறார்கள். புதிதாக ஒன்று மக்கள் சிந்திக்கவில்லை. குரங்குகளால் மின்சாரம் தடைப்பட்டது என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. மின்சார பொறுப்பாகியில் குரங்குகள் இருந்ததால் சிக்கல் ஏற்பட்டது என்று அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உண்மையில் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் கோளாறு நிலையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமானது. அதனுடைய திருத்த வேலைகள் நினைக்குமாற்போல் உடனே செய்து முடிக்கக்கூடியவைகளும் அல்ல. அன்றைய மின்சார சபை சொல்லியிருந்தது சில நாட்கள் எடுக்கும், வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வேலைகளின் முடிவில் தான் மின்சாரம் சரியான மாதிரி எங்களுக்கு 24 மணித்தியாலமும் தொடர்ந்து நாங்கள் பழைய மாதிரி மின்சாரத்தை பெறலாம். இப்போ கரண்ட் நேரம் இல்லை, ஒரு 1 ஹவருக்குள்ளே எங்களுக்கு கரண்ட் நின்று வந்துடும். அது மாலை 5 மணிக்கு நிறுத்தினாலும் ஒரு விலையங்களை பொறுத்து 9:30 எல்லா விலையங்களுக்கும் நிப்பாட்டி தந்துடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வேண்டுமென்றால் மெழுகுவர்த்திகளை எடுத்துக்கொள்ளலாம். பழைய விளக்குகள் இருந்தால் துடைத்து அழகாக திரிகள் எல்லாம் போட்டு எண்ணெய்களை ஊற்றி தயாராக வைத்திருக்கலாம். இப்போல்லாம் சார்ஜ் பண்ணி போட்டு பாவிக்கக்கூடிய அந்த லைட்ஸ் எல்லாம் வந்துருக்கு இல்லையா, டார்ச் எல்லாம், அதெல்லாம் பகலே நீங்கள் மின்சாரம் இருக்கைக்குள்ளேயே எல்லாம் சார்ஜ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறான நடைமுறைகளை நாங்கள் பழகி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மாலை வேளைகளில் நிப்பாட்டினா கரண்ட் வந்து அது 7, 8, 9 மணிலாம் பிள்ளைகள் படிக்கின்ற நேரங்கள், வீட்டு வேலைகள், இரவு சாப்பாடு செய்கின்ற நேரங்கள், இவ்வாறான நேரங்கள் பெரிய ஒரு இடையூறாக இருக்கும். அந்த இடையூறை தவிர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் முதலே உங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நேர அட்டவணையை நான் உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக தந்திருக்கின்றோம். எனவே இலங்கை மின்சார சபையின் தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் உங்களோடு பரிமாறி இருக்கின்றேன். தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழோடு இணைந்திருங்கள். வணக்கம்.